என்னடா வாழ்க்கை இது? எனக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி அவங்களுக்குலாம் மனசாட்சி இருக்குது? ஒரு குழந்தைங்கள பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தாண்டா தோணும், எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி அந்த பார்த்தா ஏதோ சாப்பிட்ற பொருள் மாதிரி தோணுது? ஏன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு குழந்தை குட்டியே பிறக்கலையா? இல்லை அவங்க பிறந்தாலும் அந்த மாதிரி தான் பார்ப்பீங்களா? இந்த மாதிரி வெளியில் வரும்போது இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வருது இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு. இதே போல் சுத்தமாக தெரியலை, இன்னும் வீடியோ யாருமே ரெக்கார்ட் பண்ணலை அப்படின்னா எத்தனை உயிர் போயிருக்கோம்? இல்லை எனக்கு புரியலையே. அப்போனா உங்கள் ஊர்லேயும் சரி, இல்லைனா இந்த உலகத்தில் எல்லாமே மிஸ்ஸிங் ஆன ஃபைல் கேஸ்லாம் அது உண்மையிலே மிஸ்ஸிங் இல்லையா? அப்போ நீங்கள் ட்ராப் பண்ணி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை எனக்கு புரியல. 2026 ஜனவரி பிறந்துச்சு. சரி ஓகே, இந்த வருஷமாச்சு நம்ம எதனா நல்ல விஷயங்கள் பண்ணலாம், எதனா நோக்கி ஓடலாம், நம்ம கோலை ரீச் பண்ணலாம், அதுக்கானது பண்ணலான்னு பார்த்தா மாதம் ஸ்டார்டிங்கில் ஜனவரிலே நீங்கள் ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நிம்மதியாகவே இல்லைடா சத்தியமாக. 3 நாளாக எனக்கு என்ன பண்ணனே தெரியல. நிம்மதியாக தூக்கம் கூட வர மாட்டேங்குது. எப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலுமே ஒன்லி அது மட்டும் தான் வருது. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ், எப்ஸ்டைன் ஃபைல்ஸ். அந்த குழந்தைங்கள என்னடா பாவம் பண்ணிச்சோம்? அதே ஒரு வாழ்க்கை. அதுவும் இன்னைக்கு சாவோமா நாளைக்கு சாவோமான்னு கூட தெரியாது. பிறந்துட்டோம். ஏன்டா அடுத்த உயிரை போயிட்டு கொண்டு என்னடா உங்களுக்கு வரப்போகுது? புரியல. இது என்ன வாழ்க்கையோ? சி, மனுஷன் வாழ்க்கையே மானம் கெட்ட வாழ்க்கைன்னு நினைக்கிறேன் நான். ஆக்சுவலி நம்ம மனுஷங்களே கிடையாது போல், மிருகம்தான். என்னத்த சொல்ல.